செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint மற்றும் Three Roses co-presented by India தூய தேங்காய் எண்ணெய். ஹலோ, எல்லா கிஃப்ட்டும் வாங்கியாச்சு இல்லையா? என்னது? அது வந்து மேடம், ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கான கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சு மேடம். முதல்ல நாம வீட்ல இருக்கிற மெம்பர்ஸ், எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும். ஏன்னா 25th ஆனிவர்சரிக்கு அகிலா அவ புருஷனுக்கு மட்டும் ஒரு கோல்ட் பென் கொடுத்துட்டு வேற யாருக்கும் எதுவும் கொடுக்கலன்னு பேசிடக்கூடாது. எல்லாம் ரெடியா? எஸ் மேடம், ரெடியா இருக்கு. வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க மேடம். வணக்கம்மா. என்ன சுந்தரம், இவ்ளோ லேட்டா வர? என்னம்மா விஷயம்? வெளியில போகணுமா? வண்டி எடுக்கட்டுமா? எப்பவுமே இப்படி டியூட்டின்னு இருப்பியா சுந்தரம்? நான் இப்போ எல்லாருக்கும் கிஃப்ட் தர போறேன். உனக்கும் இருக்கு. அக்கா, ஆதித்யா தான் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் 2 மாசம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கானே, அப்புறம் நீங்க வேற இதெல்லாம் தனியா கொடுக்கணுமா? லுக், ஆதித்யா போனஸ் கொடுத்தது எல்லாரும் சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு வரணுங்கிறதுக்காக. நான் கிஃப்ட் கொடுக்கறது இந்த நாளை யாரும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக. யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும்னு இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு தெரியும். மதன், அண்ணி லிஸ்ட் படிங்க. ரெடியா இருக்கு அண்ணி. பூபதி, சுந்தரம், என்னம்மா இது? ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. அப்சல்யூட்லி. எங்களுக்கு பத்திரமா பாதுகாப்பா வண்டி ஓட்டுற நீ பெர்மனண்டா சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணி நீ இவ்ளோ நாள் குடியிருக்கிற அவுட் ஹவுஸ உன் பேருக்கே எழுதியிருக்கேன். அதான் இந்த பத்திரம். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரர் இங்க வராரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நாளைக்கு முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதான் இதை உன் கையில கொடுத்தேன். அம்மா, கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பாக்குறதுல நீங்க தாம்மா. இத கொடுக்க எனக்கு வசதி மட்டும் இல்ல, வாங்க உனக்கு தகுதியும் இருக்கு. ஆதித்யா தேடுவான், நீ கிளம்பு. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வரையா? போயிட்டு வா. சண்முகம், விஜயா, இது உனக்கு. தேங்க்யூ மேடம். அக்கா, அந்த வைர நெக்லஸ் கண்ணை பறிக்குது. அது எனக்கு தானே? இல்ல, எனக்கு இல்லையா? அப்ப அது யாருக்கு? ஏன் அவங்க கழுத்துல இருந்து ஆட்டையை போட்டலான்னு பாக்குறியா? அந்த நெக்லஸ் உனக்கு இல்ல. அது யாருக்குன்னு இப்போ உனக்கு தெரியும். பூஜா, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு பெரியம்மா. வாவ், பியூட்டிஃபுல். பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, வெச்சுக்கோ. தேங்க்ஸ் பெரியம்மா. தேவா, பெரியம்மா, இந்தா உனக்காக புது பைக். வாவ், வெளியில நிக்கிற புது பைக்கா பெரியம்மா? அருண் அண்ணா வாங்கியிருக்காருன்னு நினைச்சேன். உனக்கு வாங்கினதுதான், ஆனா செலக்ஷன் ஆதித்யா. தேங்க்யூ பெரியம்மா. மதன், அண்ணி உனக்காக ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட். எனக்கு எதுக்கு அண்ணி கிஃப்ட் எல்லாம்?
ஏங்க சும்மா இருங்க, எல்லாருக்கும் தானே கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா எனக்கு கொடுத்துருங்க. ஏண்டி gift என்னன்னு தெரிஞ்சுக்காமலே கேக்குறிய? ஒருவேளை ஷேவிங் கிட்டோ இல்ல ஷூவோ இருந்தா என்ன பண்ணுவ? நீங்க ஒண்ணு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு gift எதுவா இருந்தாலும் வாங்கிக்கணும், எதையுமே வேணாம்னு சொல்லக்கூடாது. ஃபங்க்ஷன்ல நான் தனியா தெரியணும், நல்ல புடவை கட்டிக்கணும். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா இதுல நான் எந்த புடவை கட்டிக்கிட்டோம்க்கா? இத கட்டிக்கோ, பொருத்தமா இருக்கும். இந்த புடவையா? இதுல நான் ரொம்ப டல்லா தெரிவேனே. அதனாலதான் சொன்னேன், இத கட்டிக்கோ. விஜயா வா வாங்க. ஏண்டி நீ நல்லா இருந்தாலும் டல்லா தான் தெரிவ. என்ன பாக்குற? விஜய் படத்துல வடிவேலு Dress பொசிக்கிற மாதிரி இந்த புடவையும் பொசிக்கலான்னு யோசிக்கிறியா? புடவை எப்படி பொசுக்கலான்னு யோசிக்கல, இந்த ஃபங்க்ஷனே எப்படி பொசுக்க போறோம்னு யோசிக்கிறேன். கடைக்கு டீ ஆத்தத்துக்கு பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிற ஒரே ஆள் நீதான். டேய் ஒளராம நேரா போடிடா. என்ன வளர்றங்கிற நீ? அந்த வெள்ளி விழா பாக்குறதுக்கு போக கூட முடியாது, இதுக்கே இவ்வளோ பந்தா. டேய் கோவில் திருவிழாக்கு போறோம், எல்லாரும் சாமிய கிட்ட போய் பார்க்க முடியுமா? தூரமா நின்னு தரிசனம் பண்றதுல அது மாதிரி எங்கேயாச்சும் தள்ளி நின்னு பார்க்கலாம். அதுக்கு ஏன் அரடப்பா பவுடர் அப்பற? கிண்டல் பண்ணாதடா. திடீர்னு அப்பா வந்து நம்மள மேடைக்கு கூப்பிட்டு அகிலா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னா, அப்போ தேவதை மாதிரி போய் நிக்கணும்டா. பாக்குறவங்க எல்லாரும் ஜூனியர் அகிலாண்டேஸ்வரின்னு வாயை பொளந்து பார்க்கணும். நீ தேவதையா ரெடி ஆகிறதுக்குள்ள நான் தேவாங்க ஆயிடுவேன். டேய் சலிச்சுக்காம கண்ணாடிய பொடிடா. யாரோட கல்யாணம் நாளைக்கே 7 மணி நேரம் ரெடி ஆகுற நீ, உன் கல்யாணத்துக்கு 2 நாள் ஆகும். என் கல்யாணத்துக்கு பியூட்டி பார்லர்ல இருந்து ஆள் வருவாங்க. கணேசா சீக்கிரம் வாடா, டைம் ஆச்சு. இருக்கா வர. என்னம்மா இது? ஃபங்க்ஷனுக்கு புது Dress போட்டுட்டு போனோம்லப்பா, அதான். நல்லா இருக்கா? போலாமா? முதல்ல யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த Dress மாத்திட்டு வாமா. அப்பா வேற நல்ல Dress இல்லப்பா. எல்லாரும் புது Dress போட்டுட்டு தானே வருவாங்க. வீட்ல தானமா இருக்க போற, எதுக்கு நல்ல Dress? நான் தான் இந்த Dress ஊர் திருவிழாவுக்கு போட்டுக்கலாம்னு சொன்னேன்ல. அக்கா நான் தான் சொன்னேன்ல. அப்பா நான் சொன்ன இவனை திட்டுறாப்பா. டேய் நீ சும்மா இருடா. அப்பா ஊரே அம்மாவோட ஃபங்க்ஷனை வேடிக்கை பாக்குது. அந்த வீட்டோட டிரைவர் பொண்ணுன்னா நான் பார்க்க கூடாதா? நீ அம்மா புடவைய கிழிக்காம இருந்திருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ போடா போகட்டும்னு கண்டுக்காம இருந்திருப்பேன். உன்னை அவங்க கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற நாள், ஒரு தப்பு நடந்துடக்கூடாது, புரிஞ்சுதா? வீட்டிலே இருக்கணும், அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது. ப்ளீஸ்ப்பா, தூரத்துல இருந்து பாக்குறேன்ப்பா. வேண்டாமா, வேலை முடிஞ்ச அப்பா வரும்போது உங்க 2 பேருக்கும் ஸ்வீட்ஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரேன். அப்பா எனக்கு ஒரு தந்தூரி சிக்கன். உனக்கு எப்படிடா தெரியும்? அதான் குட்டியான ஃபுல்லா கோழியா இருந்தாங்க, நான் தான் பார்த்தேன். அடடடடா, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன்.
இத பாருமா, அம்மா என்ன தேடுவாங்க. டேய் கணேஷா, அக்காவை பத்திரமா பாத்துக்கோ. நான் வரேம்மா. கதவை லாக் பண்ணிக்கோங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, நாங்களும் உங்க கூட வரோம்ப்பா. ஓரமா நின்னு பாக்குறோம். வேணாம்மா, நான் சொன்னா கேளு. நீ அப்படியே வந்தாலும் யாராவது உன்னை பார்த்து சச்சே, வேணாம்மா, எதுக்கு வம்பு? அதுவும் இப்படி ஒண்ணு அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. வேண்டாம்மா, நான் வரேன். நீ கதவை சாத்திக்கோ. சரிப்பா, பாய்ப்பா. அக்கா, அப்பா சொல்லிட்டு போன பார்த்தல. அக்கா, இதுதான் உன் அல்ல. இத தாண்டி நீ போன. டேய், அப்பா திட்டினாலும் சரி, நீ லக்ஷ்மணன் மாதிரி கோடு கிழிச்சாலும் சரி, நான் ஃபங்க்ஷனை பார்த்தே ஆகணும். அக்கா, அப்பா ஒரு தப்பு கூட நடக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. டேய், அப்படி என்னடா நடந்துரும்? பாத்துக்கலாம்டா, வா. இந்த சாரில ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மாம் அண்ட் டாட். தேங்க் யூ. தேங்க் யூ. Bless me. God bless. காட் பிளஸ். ஹாப்பி ஆனிவர்சரி டே. Thank you. தேங்க் யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. காட் பிளஸ். Thank you. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. Just a minute, ma. அம்மா அம்மா அம்மா, பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. இத பாருப்பா, அண்ணே, விஐபி வண்டிகளை மட்டும் நம்பர் பார்த்து மெயின் கேட்ல விடுங்க. மத்த வண்டிகளை எல்லாம் நம்ம பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற பார்க்கிங் அனுப்பிடுங்க. Okay. இதாங்க அதுக்கான லிஸ்ட். சரி. இங்க பாருங்க, விடிய விடிய கெஸ்ட்டுங்க வருவாங்க போவாங்க. நிறைய பிக்கப் டிராப் இருக்கும். யாரும் சரக்க போட்டுறாதீங்க. நாராயணா, நீ தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன போய் சந்தேகப்படுறேன் என்ன? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பாண்டிச்சேரி கூட்டிட்டு போய் பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். கவலையே படாதுண்ணே, சும்மா கத்தி மாதிரி ஷார்ப்பா வேலை நடக்கும். இதுல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங், மியூசிக் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஹவுஸ் கீப்பர்ஸ், எலக்ட்ரீஷியன், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரோட செக்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சார், அவங்களாம் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கொடுத்துக்கலாமா? சி, இந்த மாதிரி உழைப்பாளிங்களுக்குலாம் அவங்க வேலை செஞ்சு முடிச்சு அவங்க வேர்வை காயத்துக்குள்ள சம்பளத்தை கொடுத்துடணும். வாவ், கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் சார். இது நான் சொன்னது இல்லைங்க, மகான் நபிகள் நாயகம் சொன்னது. கேரியா. ஓகே சார். டேய், என்னடா ஆச்சு? எடுக்கலடா. ட்ரை பண்ணு. என்னடா மச்சான் ஃபங்க்ஷன்ல பயமுறுத்திட்ட? ஹைடா. என்ன மச்சி, ஆளையே காணோம். நான் கூட வழக்கம் போல ஏதாச்சும் ஃபிகரை கரெக்ட் பண்ணி அவ கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டுன்னு தப்பா நினைச்சேன்டா. போடா நீ வேற. உஷா, நிஷா, ஆயிஷா, ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க யாருமே வரலடா. பியூட்டி பார்லர்ல உட்காந்துட்டு பில் கட்ட சொல்ற ஆளுடா. அட்டிங்க, ஏன்டா இப்ப சிரிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கு, ஒரு ஃபிகர் கூட கண்ணில் படலடா. ச்சே மச்சி, ஆக்சுவலா இன்னைக்கு உன் டார்கெட் என்ன? மச்சான், இன்னைக்கு என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவோட 25th ஆனிவர்சரி, 25 கேர்ள்ஸ், 25 கிஸ். இதுதான் இன்னைக்கு என்னோட டார்கெட். டேய், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஆமா மச்சான், இவன் சொல்றது கரெக்ட் தான். கொஞ்சம் ஓவரா இல்ல? அப்ப வேண்டாம். ஒரு கேர்ள் 25 கிஸ். அவங்க சூப்பர் மச்சான். இந்த டீல். ஆனா யார் மாட்டுவான்னு தெரியலையே. ஓகே கைஸ், கம் ஆன். நாம சார் ஏதாவது மாட்டோம். அக்கா, நீ குதிக்கிறத பார்த்தா வடிவேல் ஒரு படத்துல கிரிக்கெட் பாட்டாலேயே அடிச்சு அடிச்சு தண்ணி வர பாத்தியா, அந்த மாதிரி இருக்கு. டேய், நானே அப்பா எங்க இருக்காரு, யாரெல்லாம் வராங்க, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க முடியாம டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு கிண்டலா? அக்கா, நீ பேசாம ஒண்ணு செய்ய. என்னடா? நம்ம கோபால் மாமா இருக்காருல்ல, அவர் இந்த மாதிரி திருவிழா, ஜல்லிக்கட்டு எல்லாத்தையும் மருத்துவமனை தான் பாப்பாரு. அந்த மாதிரி நீயும் ஏறிட. எப்படி
எப்படி பாக்குறது? அக்கா என்னடா? அக்கா அக்கா பாரு, சூப்பரா இருக்குல்ல, ஏறிடலாமா? போலாம். சரிக்கா, நல்லா பார்க்கலாம். ஏறா. டேய் கை கொடு. வா வா. ஐயோ சூப்பரா இருக்குடா. டேய் கணேசா, சொடல மாடம் கொடைக்கு டிராக்டர் மாட்டு வண்டில வந்து கிடக்குமே, அப்படி கிரவுண்ட் பூரா காரா வந்து நிக்குதுடா. ஏங்கா, செக்யூரிட்டி சொன்ன மாதிரி யாராவது நடிகர்கள் வராங்களான்னு பாப்பியா? அதை விட்டுட்டு இருடா, அப்பாவை காணோம். மெயின் கேட்டு கிட்ட இருக்காரான்னு பாரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா பண்ணியாச்சு தம்பி. நான் மெயின் கேட் கார் பார்க்கிங்ல தான் இருக்கேன். நீங்க சொன்ன தகவலை செக்யூரிட்டி டிரைவர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். கெஸ்ட்டுகளை எல்லாம் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துறேன் தம்பி. ஆமா தம்பி. நீங்க சொன்ன மாதிரி தான் பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். கெஸ்ட்டுகளுடைய எல்லா வண்டியும் நம்ம டிரைவர்ஸ் தான் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா பண்ணியாச்சு தம்பி. சொல்லிட்டேன். கம். சரிங்க தம்பி. வணக்கம்மா. நீ டிரைவர் தானே? ஆமாங்கம்மா. ஒரு விஐபி கார்ல வந்து நின்னு ஹார்ன் அடிக்கிறது காது கேட்கலையா உனக்கு? அப்படி என்ன என் போன்ல பேசிட்டு இருக்க? மேனஸ் இல்லாத ஃபூல், இன்டீசன்ட் ஃபெல்லோ. யாருமா இவன்? பேரு சுந்தரம், அகிலாண்டேஸ்வரியோட சீஃப் டிரைவர். அதனாலதான் நம்மள ரொம்ப சீப்பா நினைச்சிட்டாரு. ஐயோ சாரிம்மா. ஏய், ஓ சாரிய தூக்கி குப்பையில போடு. லுக், நாங்களும் கோடீஸ்வரங்க தான். அவங்களுக்கு ஈக்குவலா எங்களையும் ட்ரீட் பண்ணணும், இல்ல உன் வேலை போயிடும். சரிங்கம்மா. டேய் கணேசா, ஒரு குரங்கு அப்பாவை திட்டுதுடா. ஆமாக்கா, அப்பா அகிலாண்டம்மா கிட்ட என்ன வேலை செய்யறாரு? இந்த குரங்கு எல்லாம் எதுக்கு திட்டுறாங்க? அதானே, இவள சும்மா விடக்கூடாதுடா. டேய் எங்கடா அது? எதுக்கா? அதான் இப்படி கல்ல வச்சு அடிப்பியே, அந்த காவட்டியை தான் நீ பரன் மேல தூக்கி போட்டியே. நான் எடுத்துட்டு வரல. இரு என்னன்னு பாப்போம். போ, வண்டியில கிஃப்ட் இருக்கு, எடுத்துட்டு வா. சரி. நம்ம அப்பாவை வேலை வாங்குறத பாருடா. விடுக்கா, அவ கார் டயர் பஞ்சரம், நடு ரோட்ல நிப்பா. அக்கா பாரு. எங்கடா? அந்த மீன் கிட்டக்கா. ஒரு 10 நிமிஷம் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணலான்னு வர மாட்டேங்கிறியே. உட்கார். என்ன பெரிய பார்ட்டி, ஒரு ரெட் வைன் கூட கிடையாது. போர். ஏய், யார் சொன்னா இல்லைன்னு? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்களே, ட்ரிங்க்ஸை வெளியில வாங்கி கோக்ல மிக்ஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஓ, அவனுங்களே அவ்வளோ பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ற நான் எவ்வளோ பிளான் பண்ணுவேன். வெயிட் அண்ட் வாட்ச் பேபி. டங்க டக்கு டங்க டக்கு டங்க டக்கு டங்க டக்கு டங்க டக்கு. இந்த டைன் டைன். பேபி, உன் பேர் என்ன? எத்தனை தடவை சொல்றது என் பேர் லில்லின்னு? லில்லி. வாவ், வாட் a sweet name. பேபி, ஒரு ஸ்மால் டவுட். என்ன? இந்த ஒயினுக்கு கிக் அதிகமா இல்ல உன் லிப்புக்கு கிக் அதிகமா? சீப்போடா பொறுக்கி. ஏய், இப்ப எதுக்கு பொறுக்கின்லாம் சொல்லிட்டு இருக்க? இந்த ஒயினை நான் நிறைய டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல எவ்வளவு கிக் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் லிப்பை இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. டேஸ்ட் பண்ணலாமா? வேணா சொன்னா கேளு. டிங் 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 டிங்.
இருக்குடா